முன்னொரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மார்க்கோ என்ற 24 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். மார்க்கோ எப்போதும் மிகவும் அமைதியற்றவனாக இருந்தான். அவனது மனம் எப்போதும் ஏதோ ஒரு எண்ணங்களால் நிறைந்தே இருக்கும். நாள் முழுவதும் விதவிதமான எண்ணங்கள் வந்து போய்க் கொண்டே இருந்தன. இந்த எண்ணங்கள் அவனை எப்போதும் ஒருவித பதட்டத்திலும் சோர்விலும் வைத்திருந்தன. அவன் எப்போதும் தனது கடந்த காலத்தை பற்றி வருத்தப்பட்டும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டும் இருந்தான். இந்த தேவையற்ற எண்ணங்களால் அவனது மனம் ஒரு புயலைப் போல தத்தளித்தது. அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை, சரியாக உறங்க முடியவில்லை, ஏன் சிரிக்க கூட அவன் மறந்து போனான். ஒரு நாள் மலைப்பகுதிகளில் உள்ள ஒரு தொலைதூர கிராமத்தை பற்றி மார்க்கோ கேள்விப்பட்டான். அங்கு ஒரு அறிவு கூர்மை மிக்க முதியவர் வாழ்ந்து வருவதாக மக்கள் கூறினார்கள். அந்த முதியவர் முன்பு நகரத்தில் ஒரு பிரபலமான உளவியலாளராக இருந்தவர். அவர் தனது வாழ்நாளில் பலருக்கு உதவி செய்தவர் மற்றும் அவர்களின் மனதில் அமைதியை எவ்வாறு கண்டறியவது என்பதை கற்றுக் கொடுத்தவர். தற்போது அவர் முதுமையடைந்து விட்டதால் நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கைக்கு அருகில் உள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார். அவ்வப்போது வரும் விருந்தினர்களுக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கி வந்தார். இதை கேட்ட மார்க்கோவிற்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த முதியவரை சந்தித்தால் தனக்கு ஒரு வழி கிடைக்கும் என்று நினைத்தான். ஒருவேளை இந்த அறிஞர் எனக்கு மன அமைதியை கண்டறிய உதவக்கூடும் என்று அவன் எண்ணினான். நீண்ட மற்றும் சோர்வான பயணத்திற்கு பிறகு மார்க்கோ அந்த மலை கிராமத்தை அடைந்தான். அங்கு செடிகொடிகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய வீட்டை கண்டான். அந்த வீட்டின் வராண்டாவில் அந்த முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் மூடியிருந்தன. பார்ப்பதற்கு அவர் மிகவும் அமைதியாக தெரிந்தார். மார்க்கோ அவரிடம் மெதுவாக சென்று, தாத்தா, என் மனம் எப்போதும் அமைதியற்றதாக இருக்கிறது. என்னால் எண்ணங்களை நிறுத்த முடியவில்லை. என் இதயத்தில் அமைதி வேண்டும். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான். அந்த முதியவர் மெதுவாக தன் கண்களை திறந்து ஒரு புன்னகையை சிந்தி, அப்படியா, நீ அமைதியை தேடுகிறாயா? அப்படியானால் என்னுடன் வா, உனக்கு ஒரு சிறிய வேலையை தருகிறேன் என்றார். அவர் மார்க்கோவை ஒரு சிறிய இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய விளிம்பு வரை நீரை நிரப்பினார். டம்ளர் எவ்வளவு நிறைவாக இருந்தது என்றால் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டால் கூட நீர் சிந்திவிடும். அந்த டம்ளரை மார்க்கோவிடம் கொடுத்து, இங்கிருந்து கிராமத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு மீண்டும் வா. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள், ஒரு துளி நீர் கூட கீழே சிந்தக்கூடாது என்றார். மார்க்கோ ஆச்சரியப்பட்டான். இருப்பினும் தன்னால் இயன்றதை செய்ய விரும்பினான். அவன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். டம்ளரை மிகவும் கவனமாக பிடித்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். அந்த பாதை மிகவும் குறுகலாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. சிலர் நடந்து கொண்டிருந்தனர், சிலர் ஓடிக்கொண்டிருந்தனர். கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களை அழைத்து கொண்டிருந்தனர், நாய்கள் குரைத்து கொண்டிருந்தன. ஆனால் மார்க்கோ எதையும் கவனிக்கவில்லை. அவனது கண்கள் அனைத்தும் அந்த டம்ளரின் மீதே இருந்தது. அவன் மெதுவாகவும் கவனமாகவும் அடியெடுத்து வைத்தான். மக்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர், ஆனால் யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. இறுதியில் மார்க்கோ முதியவரிடம் திரும்பி வந்து, தாத்தா, நான் செய்துவிட்டேன், ஒரு துளி நீர் கூட கீழே சிந்தவில்லை என்றான். முதியவர் புன்னகையுடன் கேட்டார், மிகவும் நன்று. ஆனால் சொல், வழியில் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தாயா? நாய்கள் குரைப்பதை கேட்டாயா? மார்க்கோ ஆச்சரியத்துடன், தாத்தா, நான் எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. என் கவனம் முழுவதும் அந்த தண்ணீர் டம்ளரிலேயே இருந்தது. முதியவர் மெதுவாக சிரித்துவிட்டு சொன்னார், அதுதான் ரகசியம். உனக்குள்ளேயே இருந்த விஷயம் இது. ஆனால் நீ அதை உணரவில்லை. எப்போது உன் மனம் இந்த தற்போதைய நிமிடத்தின் மீது இருக்கிறதோ அப்போது பயத்திற்கோ குழப்பத்திற்கோ அல்லது தேவையற்ற எண்ணங்களுக்கோ இடம் இருக்காது. நீ தண்ணீர் டம்ளரில் உள்ள தண்ணீரை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் உன் மனம் முழுமையாக அமைதியடைந்தது. உனக்கு கடந்த காலத்தை பற்றிய வருத்தமோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ இல்லை. மார்க்கோ மெதுவாக புரிந்து கொண்டான். அவன் தேடிக்கொண்டிருந்த அமைதி இதுதான். அமைதி என்பது எங்கோ வெளியே தேடும் ஒன்றல்ல. நாம் தற்போதைய நிமிடத்தில் வாழும்போது அது நமக்குள் தானாகவே மலரும். மார்க்கோ தலை வணங்கி மெதுவாகச் சொன்னான், தாத்தா, இப்போது நான் புரிந்து கொண்டேன். என் மனதை அமைதிப்படுத்த வேண்டுமென்றால் நான் இந்த தருணத்தில் வாழ வேண்டும். அப்போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும். முதியவர் மீண்டும் புன்னகைத்தார். சூரியன் மறையும் நேரம் வந்தது. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பின. மார்க்கோ வீடு திரும்பினான். ஆனால் இப்போது அவன் பழைய அமைதியற்ற இளைஞன் அல்ல. அவன் முற்றிலும் மாறியிருந்தான். அவனது மனம் இப்போது அமைதியாக இருந்தது.
ஏனென்றால் மனதை எப்படி அமைதிப்படுத்த வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இதுபோன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. அடுத்த கதையில் புதிய சிந்தனைகளுடன் சந்திப்போம். அதுவரை நலம் பெறுங்கள், அமைதியாக